யா ஹாய் ஆல் ஹேரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது எப்படின்னா டாக்கர். ஸோ டாக்கருங்கிறது என்னன்றது ஒரு பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டாக்கருங்கிறது என்னென்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி, கைண்ட் ஆஃப் நீங்கள் ஒரு ட்ரக்கோட கண்டெய்னர் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ நமக்கு தேவையான எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நம்ம வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து அன்லாக் பண்ணி நம்ம அப்படி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் வே தான் டாக்கருங்கிறது வந்து ப்ரோக்ராமிங் ஒரு டெக்னாலஜிக்கல் வைஸில் இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாத்தையும் பேக் பண்ணி இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி டாக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் எதுக்குன்னா, இப்போது நான் என் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஃபீச்சர் இருக்கும், ஒரு வெர்ஷன் இருக்கும், அது எல்லாத்தையுமே நான் வந்து வேறு சிஸ்டமில் ரன் பண்ணுறப்போ அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வேறு வெர்ஷன்ஸ் வேறு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக பேக் பண்ணி ஒரு இடத்துல நம்ம ஈஸியாக ஷிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொண்டு போகிறதுக்கான ஒரு பேசிக் ஒரு நல்ல டூல் அப்படிங்கிறது டாக்கர். ஸோ டாக்கர் வந்து டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப சிஎல்ஐ அது இது நிறையா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ டாக்கர் டெஸ்க்டாப்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டாக்கர் டெஸ்க்டாப் வந்து நம்ம டேரெக்டாக வந்து டாக்கரோட வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் ஃபார் டாக்கர் டெஸ்க்டாப். ஸோ உங்களுக்கு விண்டோஸ் வேணாலும் மேக் வேணாலும் லினக்ஸ் வேணாலும் எதுனாலுமே இருக்குது. ஸோ எந்த விண்டோஸுங்கிறதுனால நான் விண்டோஸோட போய்க்கிறேன். ஸோ இந்த இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் கேட்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து டாக் எஸ் நோ இன்ஸ்டால் சேம் ப்ராசஸ் தான். ஸோ அது முடிஞ்ச உடனே ஈஸியாக வந்து உங்களுக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மோஸ்ட்லி நீங்கள் டாக்கர் கமெண்ட்ஸ் கற்றுக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டாக்கரோட டெஸ்க்டாப் வெர்ஷன் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லதாக இருந்தாலுமே டாக்கர் கமெண்ட்ஸ் வச்சு ரன் பண்ணுறப்போ ஒரு லார்ஜ் லெவல் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறப்போ கமெண்ட்ஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு நோ அபவுட் கமெண்ட்ஸ். டாக்கர் கமெண்ட்ஸை பற்றி எல்லாமே வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன், எப்படி யூஸ் பண்ணணும் என்ன இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபார் திஸ் நான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மீன்வைல் டாக்கரில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் லைக் டாக்கர் வந்து ஒரு பேசிக் டூல் மாதிரி தான், ஆனால் அதுலேயுமே நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ டாக்கருக்கு எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் டெவாப்ஸ் ப்ராசஸ். ஸோ அது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பேஸ் டூல். நிறையா பேர் டெவாப்ஸ் பண்ணுற நிறையா பேர் வந்து இல்லை டெவாப்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு டாக்கர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரொம்ப ஃபெமிலியரான டூல். ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். டாக்கரில் நிறையா கண்டெய்னர்ஸ், இமேஜஸ், வால்யூம்ஸ், ஸோ இதெல்லாம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகையான அடிஷ்னல் என்ஹான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே லைக் பேசிக் திங்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருப்போம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் அதை சொல்கிற விதமும் அதில் யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்ட்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டாக்கர் இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டாக்கரோடது. ஸோ அக்செப்ட் த டேர்ம்ஸ். மோஸ்ட்லி யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ நான் ஒர்க்கில் பர்சனல் தான், பட் வேணும் நான் இப்போதைக்கு டெம்பரரியாக ஸ்கீம் படிக்கிறேன். ஸோ என்ன ரீசனுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஸ்டூடெண்ட் ஆர் டீச்சர் ஆர் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனி திங். ஸோ என் சைடுக்கு நான் வந்து இப்போதைக்கு ஃபுல்லாக போட போகிறது என்னென்னா ஒரு டீச்சிங்ஸ்லாம் போடுறேன். அப்புறம் மோஸ்ட்லி டாக்கர் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட லோக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டெப்ளாயிங் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லேர்னிங் அண்ட் டீச்சிங். ஸோ லைக் இது மூணு தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் வேறு ஏதாவது கொடுக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது ஜஸ்ட் சர்வே தான். நீங்கள் எது கொடுத்தாலும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். இல்லை வேணாம்னா ஸ்கிப் கூட கொடுத்துட்டு போயிடலாம்.
ஸோ இதுதான் டாக்கர். ஸோ ஐ திங்க் டாக்கர் டெஸ்க்டாப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது நம்ம பார்த்துருவோம். ஸோ டாக்கரை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து என்னோட வீடியோவில் பார்ப்போம். Until then, bye.